Hi friends, welcome to LM Text Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல் இருக்க இன்சர்ட் tab பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இன்சர்ட் tabல இருக்க டெக்ஸ்ட் குரூப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த டெக்ஸ்ட் குரூப்ல என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா சோ டெக்ஸ்ட் பாக்ஸ், ஹெடர் அண்ட் ஃபூட்டர், then wordart, signature line, object அப்படிங்கற இந்த மாதிரி எல்லா டூல்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படினா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கறது நாம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ரோஸ் அண்ட் வைஸ்ல நம்ம எங்க வேணாலும் டேட்டாஸை டைப் பண்ணி நம்ம டேட்டாஸை கொடுத்துக்கலாம். இதுவே வந்து எனக்கு பர்டிகுலராக ஒரு இடத்துல பிளேஸ் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கர்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கான கர்சர் மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க உடனே உங்களுக்கு அது ப்ளஸ் மாதிரி ஏதோ அது மாறிடும். ஸோ அப்படியே ஜஸ்ட் இதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஷேப்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ இல்லை என்ன டேட்டாவை என்ட்ரி பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல தந்துக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃபார்மேட் அப்படின்ற டேப் ஓப்பன் ஆகிருக்கும். சேம் ஷேப்க்கு என்ன ஃபார்மேட் டேப் பார்த்தோமோ அதே தான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது நமக்கு இது ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வேறு ஏதாவது ஒரு ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட ஷேப்பாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதோட பாயிண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் வேறு ஒரு ஷேப்பாக மாற்றியாச்சு. தென் பாயிண்ட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ இதோட ஜாயின்ட்ஸ்லாம் நமக்கு இப்போ ப்ளேஸ் ஆகிருக்கும். நமக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகணுமோ நம்ம இதை அப்படி கொடுத்துக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது உள்ள கலர்ஸ் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ ஷேப் ஃபில் அப்படின்ற டூல். தென் வந்து ஷேப் அவுட்லைனில் ஃபில் பண்ணுறது. அடுத்து பார்த்தோம்னா ஷேப்போட எஃபெக்ட்ஸ் எனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றது. ஸோ சேம் இதே மாதிரி நமக்கு டெக்ஸ்ட்டுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்றது டூல். ஸோ நம்மளோட ஒரு பேஜ்க்கு ஹெட்டரும் ஃபூட்டரும் ரொம்பவே முக்கியம், ஓகேங்களா. ஸோ ஹெட்டரில் பார்த்தோம் அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் கொடுப்போம். பேஜ் நம்பர் 1 2 இல்லை ஷீட் 1 ஸோ இந்த மாதிரியான முக்கியமான சில ஹெட்டிங்ஸ்லாம் நம்ம மேலே கொடுப்போம். ஸோ ஃபூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதை யார் க்ரியேட் பண்ணாங்க, ஸோ என்ன டேட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து ஃபூட்டரில் கொடுத்துருப்போம், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் ஹெடர் அண்ட் ஃபூட்டர்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட என்டையர் ஷீட்டுமே எனக்கு வந்து A4 ஷீட் சைஸ் மாதிரி எனக்கு செப்பரேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நான் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே வந்து A4 ஷீட் சைஸில் எனக்கு மாறி இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிறத ஹெடர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டரை கிளிக் பண்ணோடனே எனக்கு டிசைன் அப்படின்ற ஒரு டேப் நியூவாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த டிசைன் டேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்றது. ஸோ ஹெடரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹெடரில் மேலே என்ன ப்ளேஸ் ஆகணும், ஸோ பேஜ்னு ஒன்று ப்ளேஸ் ஆகணுமா இல்லை வந்து டேட் ப்ளேஸ் ஆகணுமா, ஸோ இதில் வந்து புக்கில் இருக்கு புக் 1 பேஜ் 1 ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகணுமா இல்லை லொக்கேஷன்ஸ் ப்ளேஸ் ஆகணுமான்ட்டு அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக இங்கேருந்து நம்ம சூஸும் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா சேம் ஃபூட்டருக்கு. ஸோ ஹெட்டரால் என்னென்னலாம் செய்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்மளால் ஃபூட்டருக்கும் செஞ்சுக்க முடியும், ஓகேங்களா. தென் இப்போ பார்த்தோம்னா ஹெடர் அண்ட் ஃபூட்டர் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸோ பேஜ் நம்பர் அப்படின்றது. ஸோ பேஜ் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபூட்டரில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹெட்டரில் இருக்கோம். ஸோ ஹெட்டர்லேருந்து நான் ஃபூட்டருக்கு போகணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்க நேவிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த குரூப்பில் இருக்க கோ டு ஃபூட்டர்னு நான் கிளிக் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஃபூட்டருக்கு என்னோட கர்சர் வந்துச்சு. ஸோ இப்போ பேஜ் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பேஜ் அப்படின்றது எனக்கு ஆட் ஆகிருக்கும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்றது. ஸோ எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஃபோட்டோலேயே ஆட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது கரண்ட் டேட் வேணும் அப்படின்னா ஸோ கரண்ட் டேட் ஆட் பண்ணிக்கலாம். தென் கரண்ட் டைம் வேணுனாலும் கரண்ட் டைமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து நான் ஹெட்டருக்கு போகணும் அப்படின்னா ஸோ நேவிகேஷனில் கோ டு ஹெட்டர்னு கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது ஃபைலோட நேமையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளிக் பண்ணோம்னா இதோட ஃபார்மேட்டில் தான் வரும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ பிக்சர்ஸும் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிக்சர் இப்போ நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பிக்சர் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ பிக்சர் நீங்கள் ஏதாவது ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை ஹைட்டை கம்மி பண்ணணும் ஸோ வித்தை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல போய் இமேஜை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஹைட் அதிகமாக வரும். ஸோ வந்து நான் டிஃபால்ட்டாக ஸோ கொஞ்சம் வந்து நான் மேனுவலாக கம்மி பண்ணுறேன். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹெட்டர்லேயும் ஃபூட்டர்லேயும் ஆட் பண்ணுறதுக்கான எலமெண்ட்ஸ், ஓகேங்களா. தென் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஹெட்டர்லேயும் ஃபூட்டர்லேயும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக அடுத்தடுத்த பேஜுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பேஜ் நம்பர் 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்ததில் பேஜ் நம்பர் 2 அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது 3 4 அப்படின்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் அதாவது ஃபஸ்ட்டு பேஜுக்கு இருந்தோம்னா நல்லா இருக்காது, ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட் பேஜ் எப்படி இருக்கணும், மெயின் ஹெட்டிங்காக இருக்கணும் இல்லைனா எம்டியாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துலையும் கண்டென்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்றான
டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா இடத்துலையுமே நமக்கு அப்ளை ஆகும், ஆனால் இந்த இடத்துல நமக்கு அப்ளை ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இதோட சைட் பேஜஸ் தான் எனக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ எனக்கு இந்த இடத்துலலாம் எனக்கு அப்ளை ஆகிருக்கு, ஆனால் ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் எனக்கு அப்ளை ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் பேஜ் அப்படின்றது. தென் ஸ்கேன் வித் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து பொசிஷனுக்காக. தென் அடுத்தது டிஃப்ரெண்ட் ஆட் அண்ட் ஈவென்ட் பார்த்தோம்னா ஒரு பேஜில் இருக்கும், தென் வந்து ஒரு பேஜில் இருக்காது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஆட் அண்ட் ஈவென்ட் பேஜ் அப்படின்றது. ஸோ டூ பேஜில் இருந்தது அப்படின்னா 3 இருக்காது, தென் 4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெடரை கிளிக் பண்ணால் நமக்கு வர டூல்ஸ். ஸோ ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்றது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கொடுத்துருந்தோம்ல பேஜில் ஃபைலோட லொக்கேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அங்கே இருக்கும்போது கிளிக் பண்ணும்போது அந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து இந்த லொக்கேஷன் இருக்குன்னு எனக்கு வந்து டைப்பாகவே வந்துடும். தென் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து ஃபைலோட நேம் கொடுத்துருந்தோம், டைம் கொடுத்துருந்தோம், டேட் கொடுத்துருந்தோம், பேஜ் நம்பர் கொடுத்துருந்தோம். ஸோ இது எல்லாமே எனக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து டேட்டாவாக எனக்கு ஆட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ wordart அப்படின்றது. ஸோ இதை நம்ம இப்போ நார்மலாக வச்சுக்கலாம் நம்மளோட எக்ஸல் ஷீட்டை. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா wordart அப்படின்றது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து ஏதாவது டெக்ஸ்ட் வேணும், வந்து எல்எம் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ wordart அப்படின்னு கொடுக்குறேன். தென் அடுத்து பார்க்க போகிற டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ wordart அப்படின்ற டூல். இப்போ பார்த்தீங்கன்னா wordart கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு வந்து சில எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்ஸ் தான் எனக்கு இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யுவர் டெக்ஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கண்டென்ட் தர விரும்புகிறீங்களோ நீங்கள் அதை தந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எல்எம் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா இது எனக்கு டைப் ஆயிடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே சேம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மேட் அப்படின்ற டேப் ஓப்பன் ஆகும். ஸோ சேம் இந்த ஃபார்மேட் அப்படின்ற டேப் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஷேப்க்கு வந்திருக்கு, தென் டெக்ஸ்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் அப்படின்ற டேப் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபார்மேட் பற்றி இன்னும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து கீழே லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ சிக்னேச்சர் லைன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் சிக்னேச்சர் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சரோட செட்டப் அப்படின்றது எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு இடத்துல கர்சரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து C8 ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்னேச்சர் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேங்க்லலாம் சலான் ஃபில் பண்ணும்போது வந்து அங்கேயே போடுவாங்க. ஸோ ஆஃபீஸ் யூஸ் ப்ளஸ் கேண்டிடேட் யூஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, மேனேஜர் அப்படின்ட்டு. ஸோ மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த சிக்னேச்சர் லைன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல கேண்டிடேட்னு இருந்ததுன்னா ஃபில் பண்ணுறவங்க யார் வேணாலும் போடலாம். இதே வந்து பர்டிகுலராக மேனேஜர் தான் போடணும், இல்லை டீச்சர் தான் போடணும், இல்லை பிரின்சிபல் தான் போடணும், பேரண்ட்ஸ் தான் போடணும் அப்படிங்கும் போது மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த சிக்னேச்சர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் சக்ஸஸ் சிக்னேச்சர் அப்படின்றது இது யார் கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த பர்சன் போடணும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து கார்த்திக் அப்படின்றவங்க போடணும் அப்படின்னா ஸோ கார்த்திக் அப்படின்றவங்க போடணும். தென் வந்து அவங்களோட பொசிஷன் கேட்குறாங்க. ஸோ அவங்க பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேனேஜர் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ மேனேஜர்னு கொடுத்துட்டு ஸோ எங்களுக்கு இமெயில் அட்ரஸ் லிங்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே அப்படின்னு தரம் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் ப்ளேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு சிக்னேச்சர் லைன் எனக்கு மேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் மேனேஜர் அப்படின்ற கார்த்திக். ஸோ ஓகேங்களா? ஒரு ஆஃபீஸில் மேனேஜர்னால் எத்தனை மேனேஜர்னாலும் இருக்கும். ஸோ அதில் எந்த மேனேஜர் போடணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களால மட்டும்தான் இந்த இடத்துல சைன் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிக்னேச்சர் லைன் இன்னொன்று எம்டியாக நம்ம மேக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. ஸோ ஓகே கேண்டிடேட் மட்டும் தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ யார் சைன் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டிடேட் மட்டும். ஸோ கேண்டிடேட்டை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ இப்போ டைட்டிலில் கொடுத்துருக்கேன். இப்போ ஓகேன்னு தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மட்டும். ஸோ இப்போ 100 பேரில் அந்த கேண்டிடேட் யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த ஆஃபீஸில். ஓகேங்களா? ஸோ மென்ஷன் பண்ணோன்னா அவங்க மட்டும்தான் போட முடியும். மென்ஷன் பண்ணினா அதுக்கு ரிலேட்டடாக யாரெல்லாம் குவாலிஃபைடாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே போடலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்ற டூல். ஸோ இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அத்தனை அப்ளிகேஷன்ஸோட லிங்க்குமே நமக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் எக்ஸல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிருந்து நான் பெயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஸோ பிட் மேப் அப்படின்றத கிளிக் பண்ணோம். ஸோ பெயிண்டோட இன்னொரு வெர்ஷனை பிட் மேப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் பிட் மேப் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகேன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெயிண்ட்டுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணாமல் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நான் போகணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் போகணும் அப்படின்னா ஸோ வேர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணனா எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற டூல். ஸோ இந்த டெக்ஸ்ட் குரூப்பில் இருக்கிற டூல்ஸ் நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூலை நீங்களும் 1 by 1 ஒர்க் பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.